செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மின் கட்டணத்தில் மாற்றம். இலங்கையில் புதிய திட்டம். லஞ்சம் பெற்ற முல்லைத்தீவு வைத்தியசாலை கணக்காளர் உதவியாளர் கைது. கலவரத்தில் முடிந்த சித்திரை புத்தாண்டு விழா, கடும் மோதல், 7 பேர் காயம். கிளிநொச்சியில் சிதைந்த நிலையில் சடலம் மீட்பு, மரணம் குறித்து தீவிர விசாரணை. வடக்கு கிழக்கில் தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிப்பு. பாடசாலைகள் இன்று முதல் மீண்டும் திறப்பு. புத்தாண்டு காலத்தில் விபத்துக்கள், நீரில் மூழ்கி 80 பேர் உயிரிழப்பு. கேரிமலை கடலில் மூழ்கி பலியான உயிர். வெளிநாட்டிலிருந்து வந்த குழுவினருடன் சென்றவருக்கு நிகழ்ந்த சோகம். ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்கா. ஈரானுடனான 2ஆம் சுற்று பேச்சுக்கு பாகிஸ்தான் செல்லும் அமெரிக்க குழு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைக்கு பதிலாக ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என தெரிய வருகின்றது. இந்த புதிய கட்டண சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சும் நிதி அமைச்சும் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழை கிடைப்பதை இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும். தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டண அதிகரிப்பையும் மழை காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் புதிய முறைப்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒருமுறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதனால் முதல் 6 மாதங்களில் மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பாதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் அந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் ஒரே மாதிரியான மின்சார கட்டணம் அமலில் இருப்பதால் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் தங்களது செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட முடியும். மின்சார கட்டணம் அடிக்கடி மாறுவதால் பொருட்களின் விலைகளும் அடிக்கடி உயர்கின்றன. ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே கட்டண மாற்றம் செய்யப்படுவதால் சந்தையில் பொருட்களின் விலைகள் குறுகிய காலத்தில் பாரிய அளவில் தளம்பலாவது தவிர்க்கப்படும். இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் கணக்காளர் மற்றும் மேலாண்மை உதவியாளர் ஆகிய இருவர் 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் வழங்கிய புகாரின் அடிப்படையில் நேற்று இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. புகார்தாரர் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் படுக்கை விரிப்புகளை செலவை செய்யும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வருகின்றார். அவரது மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு காசோலையை விடுவிப்பதற்காக இந்த இலஞ்ச பணம் கோரப்பட்டுள்ளது. காசோலையை விடுவிக்க 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றபோது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை இலஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றது. புத்தளம் ஆனமடுவ கரம்பேவ பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற சித்திரை புத்தாண்டு விழாவின் போது ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயமடைந்துள்ள நிலையில் ஆனமடுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த புத்தாண்டு விழாவிற்கு வருகை தந்திருந்த இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பழைய பகைமை காரணமாக இந்த அமைதியற்ற நிலை ஏற்பட்டதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 20 பேர் வரையில் இந்த மோதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மற்றும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆனைமடுவ போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் அடையாளம் தெரியாத நிலையில் மர்மமான முறையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபுரம் கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட சுட்டத்தீவு கோவில் அருகேயுள்ள வனப்பகுதியில் சடலம் ஒன்று கிடைப்பதாக நேற்றிரவு போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் கிளிநொச்சி தலைமை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன்படி மீட்கப்பட்ட சடலம்
மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் அவர் யார் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. உயிரிழந்தவருக்கு சொந்தமான உடைமைகளோ அல்லது குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கு இடமான பொருட்களோ சம்பவ இடத்தில் இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மர்மம் குறித்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். நீதவானின் நேரப்படி பார்வையிடல் மற்றும் உத்தரவை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது. இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தியாக தீபம் அன்னை பூபதியின் தியாகத்தை நினைவு கூறும் முகமாகவும் அவரின் தியாகத்தை அடுத்து சந்ததிக்கு கடத்தும் முகமாகவும் அன்னாரின் நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அன்னை பூபதியின் திருவுடப்படம் ஏந்திய வாகன பேரணி 11ஆம் நாளான நேற்று அன்னை உண்ணாவிரதம் ஆரம்பித்த மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திற்கு வருகை தந்ததுடன் அங்கு அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவரின் திருவுருவ படத்திற்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவேந்தலில் பிரதான நிகழ்வுகள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு கல்லடி நாவலடியில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் நினைவிடத்தில் நடைபெற்றது. இதன்போது அன்னை பூபதிக்கான திதிக்கடமைகளை குடும்ப உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அன்னை பூபதிக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அன்னையின் இளைய மகள் ராதாவால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டதுடன் அன்னையின் மூத்த மகள் சாந்தியால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகை தந்தவர்களினால் சுடரேற்றி மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீகாந்த், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய இணைப்பாளர் சுரேஷ், தாயக செயலணியின் மட்டக்களப்பு இணைப்பாளர் இருதயம் செல்வகுமார் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், அன்னை பூபதியின் குடும்ப உறவுகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தேச விடுதலைக்கான அன்னையின் தியாகம் உள்ளிட்ட தமிழர் போராட்ட வரலாற்றினை எதிர்கால சந்ததிக்கும் கடத்தும் முகமாக அஞ்சலி உரைகள் இடம்பெற்றதுடன் அன்னையின் நினைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடாத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரசு மற்றும் அரசு அனுசரணையில் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சிங்களம் மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான இன்று ஆரம்பமாகும் 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. அதே நேரம் முஸ்லிம் பாடசாலைகளில் 2026ஆம் ஆண்டிற்கான 1ஆம் தவணையின் 4ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாவதுடன் எதிர்வரும் 30ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் 2ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து பாடசாலைகளுக்கும் கடந்த 10ஆம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அதிகளவிலான விபத்துகள், மரணங்கள் ஏப்ரல் 10ஆம் மற்றும் 13ஆம் தேதிகளில் பதிவாகி உள்ளன. அதேவேளை நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருட புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கீரிமலை கடலில் நீந்திய வேளை தண்ணீரில் மூழ்கி ஆணொருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி சந்துரு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு குழுவினருடன் குறித்த நபர் கீரிமலை கேணியில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். ஏனையோர் கேணியில் குதித்த வேளை குறித்த நபர் கடலில் இறங்கி குளித்துள்ளார். இதன்போது திடீரென நீரில் மூழ்கியுள்ளார். இந்த நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது.
அதன் பின்னர் சிறிது நேரத்தில் அவரது சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் அமெரிக்காவின் கடற்படை தடையை மீறி செல்ல முற்பட்ட ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தோஸ்கா என்ற பெயருடைய அந்த கப்பலை ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை பலமுறை எச்சரித்ததாகவும் அதனை குறித்த கப்பலில் மாலுமிகள் பொருட்படுத்தாது சென்றமையினால் தாக்குதல் நடத்தி சிறைப்பிடித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கைப்பற்றிய அந்த கப்பலில் என்ன இருக்கின்றது என்பதை சோதித்து வருகின்றனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் துறைமுகத்தை நோக்கி சென்ற இந்த கப்பலுக்கு அங்கு பயணிக்க வேண்டாம் என 6 மணி நேரமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறித்த தாக்குதலுக்கு ஈரான் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் இன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு பயணிப்பார்கள் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இஸ்லாமாபாத்தில் ஈரானிய பேச்சுவார்த்தைகளுடன் நடைபெற்ற 2வது சுற்று நேரடி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா எந்த அதிகாரிகளையும் அனுப்பும் என்ற விவரங்களை அவர் வெளியிடவில்லை. கடந்த வார இறுதியில் துணை ஜனாதிபதி ஏடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க தூதுவர்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படாமையிலேயே முடிவடைந்தன. புதன்கிழமையுடன் முடிவடையும் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நேற்று ஹோர்முஸ் நீரிணையில் நடத்திய தாக்குதல் மூலம் ஈரான் மீறியுள்ளதாக ட்ரம்ப் தனது பதிவில் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்கா முன்வைக்கும் ஒப்பந்த விதிமுறைகளை ஈரான் ஏற்காவிட்டால் அந்த நாட்டில் சிவில் உட்கட்டமைப்புகளை அளிக்கப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தியுள்ளார். நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் அறிவுபூர்வமான ஒப்பந்தத்தையே முன்வைக்கின்றோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். இல்லையெனில் ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் அமெரிக்கா தகர்க்கும் என்று ட்ரம்ப் தமது ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் குறித்த ட்ரம்பின் கூற்று தொடர்பாக ஈரானிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.